எகிப்திய வரலாற்றிலேயே மிகவும் புகழ்பெற்ற மன்னர் தூதன்காமூன். இவரை பற்றியும் உலகம் வியந்த அவரது மர்மமான கல்லறையை பற்றியும் இங்கே காணலாம். தூதன்காமூன் எகிப்தை ஆட்சி செய்யும் போது வெறும் 9 வயது சிறுவனாக இருந்தார். அவர் 18 அல்லது 19 வயதிலேயே மர்மமான முறையில் இறந்துவிட்டார். கல்லறை கண்டுபிடிப்பு 1922ஆம் ஆண்டு ஹோவர்ட் கார்ட்டர் என்பவர் இவரது கல்லறையை கண்டுபிடித்தார். 3000 ஆண்டுகளுக்கும் மேலாக திருடர்களால் தொடப்படாத ஒரே கல்லறை இதுதான். தங்க முகமூடி, த கோல்டன் மாஸ்க், தூய தங்கம். தூதன்காமூனின் மம்மிக்கு மேல் வைக்கப்பட்டிருந்த முகம் போன்ற கவசம் 11 கிலோ தூய தங்கத்தால் ஆனது. விலை மதிப்பற்ற கற்கள், இதில் நீலக்கல், லாபிஸ் லஜுலி, குவார்ட்ஸ் மற்றும் அப்சீடியன் போன்ற விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. அழகு, பண்டைய எகிப்தியர்களின் கலைத்திறனுக்கு இந்த முகமூடி இன்றும் ஒரு தலை சிறந்த உதாரணமாக கருதப்படுகிறது. மர்மமான சாபம், த ஃபாரோஸ் கர்ஸ். தூதன்காமூனின் கல்லறையை திறந்தபோது அங்கே ஒரு எச்சரிக்கை வாசகம் இருந்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு கல்லறையை கண்டுபிடித்த குழுவிற்கு பணம் கொடுத்த லார்ட் கார்னாரவன் என்பவர் ஒரு கொசு கடித்த சில நாட்களில் மர்மமான முறையில் இறந்தார். அவர் இறந்த அதே நேரத்தில் கெய்ரோ நகரம் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் அவரது வளர்ப்பு நாய் லண்டனில் அலறிக்கொண்டே உயிர்விட்டதாகவும் கதைகள் உண்டு.